ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவியான சேவ் இதோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்னு லீக் ஆகியிருந்தது. அது வந்து சோஷியல் மீடியா நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்து அதை தூக்கிடுவாங்க. ஸோ இந்த இமேஜை நீங்களும் பார்க்க முடியாது. படம் வந்ததுக்கப்புறமா அது என்ன இமேஜ் அப்படிமா நான் கூட சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேவன் படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிங்கம் புலி அவர் வந்து நம்ம எஸ்கேனுடைய மனம் கொத்தி பறவை டான் படத்தில் கூட ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இப்போ சேயன் படத்துலையும் அவர் நடிக்கிறாரு அப்படிமா சொல்லி இப்போ நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அவருடைய காமெடி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ சேயன் படத்தில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சேயன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சாங் அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு குத்து சாங்காக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சந்தோஷ் நாராயணன் அவர் கூட ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தார், இந்த ஒரு படத்தில் நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் என் நண்பன் சிவகார்த்திகனுக்காக இந்த ஒரு படத்தில் இறக்க போகிறேன் அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ இந்த கேட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த ஒரு படத்துலேருந்து வர்ற சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுதுங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம எஸ்கேனா அண்டு சந்தோஷ் நாராயண் காம்போ இந்த ஒரு படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனாவுடைய நெக்ஸ்ட் மூவியான ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் டைரக்டர் இயக்க போகிறாரு. இந்த ஒரு படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படிமா சொல்லியிருந்தோம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேனா வச்சு வெங்கட் பிரபு தான் இயக்கி இருந்தாங்க. ஆனால் வெங்கட் பிரபு இப்போ வெளில போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஏஆர் ரகுமான் அவர் வந்து வெங்கட் பிரபு இயக்க இருந்தார் அப்படின்னா அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பார். ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸுக்கு வந்து ஏஆர் ரகுமான மியூசிக் டைரக்டரை வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க இருக்காங்க. அதனால நம்ம எஸ்கேனா வெங்கட் பிரபு ஏஆர் ரகுமான் காம்போல இந்த ஒரு படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லி ஏஆர் ரகுமான் கிட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் வெங்கட் பிரபு இந்த படத்தை விட்டு இப்போ வெளில போயிட்டாரு. இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த ஒரு படத்தை இயக்க போகிறாரு. ஸோ இப்போவும் ஏஆர் ரகுமான் கிட்ட தான் பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய சப்ஜெக்ட் வந்து ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற போது சாயா பியங்கர் அனிருத் இவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஆர் ரகுமான் அவர் வந்து இப்போ அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா ஐலாண்ட் படத்துலையும் அங்கங்கே கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் மூவிக்கு சாயா பியங்கர் அப்படி இல்லைனா அனிருத் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.